الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த இமாம்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் உலகில் வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் குறிப்பாக இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை. இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது நன்மைகளை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரு நாளாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வாரத்தில் ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளார். ஏனைய நாட்களை காட்டிலும் இந்த ஜும்ஆவுடைய நாளில் யார் அதிகம் நன்மை புரிகின்றாரோ அவருடைய நன்மைகள் பல மடங்குகளாக நாளை மறுமையில் திருப்பி தரப்படும் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். ஆகவே இந்த நாளில் நன்மையான காரியங்களை நாம் அதிகப்படுத்தி கொண்டு பாவமான காரியங்களை விட்டு முற்றிலுமாக விலகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்களை கட்டாயம் இந்த நாளில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு பொறுப்பு தந்துள்ளார்களோ அந்த நன்மையான காரியங்களை அதிகம் கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும், எந்த நன்மையான காரியங்களை செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கப்படும், பாவங்களை உங்களை விட்டு நீங்கும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தந்துள்ளார்களோ அத்தகைய காரியங்களையும் இந்த நாளில் நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவராக அந்த ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 63வது வசனங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது, சூரா அல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 63வது வசனம், நாம் எல்லோரும் இந்த வசனங்களை படித்து அதனை மனனம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய
மிக மிக தேவையான சில விஷயங்களை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று ஆரம்பம் செய்கின்றார். இந்த ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றார். ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், ரஹ்மானுடைய அடியார்களிடத்தில் எந்தெந்த பண்புகள் இருக்க வேண்டும், எந்தெந்த பண்புகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு சில பண்புகளை அல்லாஹ் இந்த வசனங்களில் அடுக்கடுக்காக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். எல்லோரும் அல்லாஹுக்கு அடிமைகளாக இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் பிரத்யோகமாக ஒரு சில சாரார்களை, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார். உதாரணத்திற்கு, ஒரு பெற்றோருக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய என்ன சொல்லுவாங்க, இதுதான் என் பிள்ளை அப்படிம்பாங்க. அதற்காக மற்ற பிள்ளைகளும் மற்ற 3 பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. இந்த ஒரு பிள்ளை தான் எங்களுக்கு பிடித்தவாறு எங்களுடைய சொல்லை கேட்டு எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குழந்தை என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இதுதான் என் பிள்ளை, இப்படித்தான் என் பிள்ளை இருக்கணும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு உரிமை. அதே போன்று ஒரு ஆசிரியருக்கு 1000 மாணவர்கள் இருந்தாலும் ஒரு சில மாணவர்களைத்தான் என்ன சொல்லுவாங்க, இதுதான் என் மாணவன், என்னுடைய மாணவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், உரிமையோடு சொல்வார்கள். அதே போன்று ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான், வ இபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடியார்கள் இவர்தான் ரஹ்மானுடைய அடியார்கள், இவர்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள், நாளை மறுமையில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை ஆரம்பம் செய்கின்றார். முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனன். முதல் பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனன், அவர்கள் இந்த பூமியில் பணிவுடன் நடப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். இந்த பூமியில் அவர்கள் எப்படி நடப்பார்கள், பணிவுடன் நடப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, பணிவுடன் நடப்பது என்றால் நம்முடைய நடைகளை அல்லாஹ் சொல்வதாக நாம் நினைக்க கூடாது. நடை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரா லுக்மானில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, என்னுடைய அருமை மகனே, பூமியில் நீ பெருமையோடு நடக்காதே, பூமியில் நீ பெருமையோடு நடக்காதே என்று லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படின்னால் எப்படி விளங்கிக் கொள்வது? ஒரு முறை ஒரு மனிதர், ஒரு இளைஞன் தெருவில் நடந்து செல்கின்றார். ஒரு நோயாளியை போன்று நடந்து செல்கின்றார். அப்பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞனிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஓ இளைஞனே, நீ ஒரு சிறந்த ஒரு வாலிபனாக இருக்கிறாய், ஒரு இளைஞனாக இருக்கிறாய், ஆனால் ஏன் இப்படி குனிந்தவாறு ஒரு நோயாளியை போன்று நடந்து செல்கின்றாய்? உன்னுடைய நடையில் நீ தைரியமாக நடந்து செல், நீ நிமிர்ந்தவனாக நடந்து செல் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு முஸ்லிம் எப்போதும் சோம்பேறியாகவோ அல்லது குனிந்து கூன் விழுந்தவனாகவோ அல்லது நோயாளி போன்று பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக முஸ்லிம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் நல்ல வீரமானவனாக, உடல் திடகாத்திரமானவன், நல்ல நடையுடன் இருக்க வேண்டும் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார். ஒருவனுடைய நடை எப்படி இருக்கக்கூடாது? ஒருமுறை அபூ துஜானா என்ற ஒரு நபி தோழர் போர்க்களத்தில் ஒரு சிவப்பு நிற துண்டை அணிகிறார். சிவப்பு நிற தலைப்பாகை அணிந்து கொண்டு எதிரிகளுடைய கூட்டத்தில் அவருடைய நடையை மிடுக்காக அமைத்துக் கொண்டு அவருடைய எட்டுகளை எடுத்து வைக்கிறார். அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபித்தோடு எடுத்து சொன்னார்கள், இவருடைய நடை இந்த போர்க்களத்தை தவிர வேறு எங்கேயும் நான் அனுமதிக்க மாட்டேன். இவருடைய இந்த நடையை, இவருடைய இந்த போக்கை போர்க்களத்தை தவிர வேறு எங்கேயும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்.
அப்படி என்றால் எதிரிகளிடத்தில் அவர் தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக தன்னுடைய நடையை அவர் நடந்தார். அவருடைய சிவப்பு நிற தலைப்பாக அணிந்து கொண்டு நடந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். மக்களுக்கு மத்தியில் நடக்கும் பொழுது தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக யார் நடையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப நடையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆனால் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லுவது அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனன், அவர்கள் இந்த பூமியில் பணிவுடன் நடப்பார்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தவாதஅ ரஃபஹுல்லாஹ், யார் இந்த பூமியில் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்கிறார்களோ, பணிவோடு நடந்து கொள்கின்றார்களோ, பெருமை அடிக்காமல் நடந்து கொள்கின்றார்களோ, ரஃபஅஹுல்லாஹ், அவர்களை அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உயர்த்தி கொண்டே இருப்பார். யார் பெருமை இல்லாமல் இருக்கிறார்களோ, யார் பணிவுடன் நடந்து கொள்கிறார்களோ, தன்னடக்கத்துடன் இருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வானா, ரஃபஅஹுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் தகப்பர வதஅஹுல்லாஹ், யார் பெருமை எடுக்கிறாரோ, யார் இந்த உலகத்தில் பெருமையுடன் நடந்து கொள்கிறாரோ, வதஅஹுல்லாஹ், அவர் இந்த சமூகத்தில் நிறைய இடங்களில் அசிங்கப்படுவார், அவர் இழிவை சம்பாதிப்பார், அல்லாஹ் அவரை சிறுமைப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வருகிறது, இந்த உலகத்தில் யார் பெருமை அடிக்காமல், யார் பணிவுடன் நடந்து கொள்கிறார்களோ, தன்னடக்கத்துடன் நடந்து கொள்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். ஒரு மூமினுடைய மிகச் சிறந்த ஒரு பண்பாக அல்லாஹ் முதல் பண்பாக எதைத்தான் சொல்றான், அவரிடத்தில் பெருமை இருக்காது, தன்னடக்கத்துடன் இருப்பார்கள், பணிவுடன் நடந்து கொள்வார்கள். அவருடைய பேச்சில், அவருடைய நடவடிக்கைகளில், அவருடைய செயல்பாடுகளில் பணிவு என்பது இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனுடைய ஆடை அழகாக இருப்பது, அவருடைய செருப்புகள் அழகாக இருப்பது, இது பெருமையில் சேருமா என்று கேட்கிறார். இன்னைக்கு அதைத்தான பெருமைன்னு சொல்றோம். ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டா, ஒரு நல்ல செருப்பு போட்டுட்டா, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டா, அவனை பார்த்து என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி பந்தாவா போறான் பாரு அப்படிம்போம். ஏன் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டீங்களோ, நாங்கள்லாம் கண்ணாடி போடாம இருக்கோம். அவன் தேவைக்கு கண்ணாடி போட்டிருப்பான், டாக்டரே போட சொல்லியிருப்பாரு, தூசி ஏதாவது படாம கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஊருக்குள்ள போங்க, இது நிறைய விஷயத்துல உங்களை பாதுகாக்க, வெயில இருந்து பாதுகாக்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாருன்னு வைங்களேன். அவன் அதுக்காண்டி போட, ஊருக்கு பயந்து நிறைய பேர் கண்ணாடி போட மாட்டேங்கான். ஊர்ல எவனும் எதாவது சொல்லிடுவானோ, பந்தா பாட்டி சொல்றானுங்கிறதுக்காக நிறைய பேர் நினைச்ச மாட்டாங்க, கூலிங் கிளாஸ் போட்டு வெளியே போக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரத்தை கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய ஆடையை அலங்காக வைத்திருப்பது, என்னுடைய தேவைக்காக என்னுடைய ஆடை அலங்காரமாக வைத்திருப்பது, நல்ல ஆடை உடுத்துவது, செருப்பு நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பது பெருமையான்னு கேட்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இது பெருமை ஆகாது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகாக இருப்பதைத்தான் விரும்புகிறான். அல்லாஹ் என்ன செய்வான், அழகானவன், அவனுடைய அடியார்களும் அழகாக இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகிறார். உண்மையிலே பெருமை என்றால் என்னவென்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ அடுத்தவனை நீ இழிவாக நினைப்பது, உன்னை நீ உயர்த்தியும் அடுத்தவனை நீ இழிவாக நினைப்பது. என்ன சொன்னாங்க, மற்றவர்களை காற்றிடத்தில் ஒன்று இருக்கிறது என்பதற்காக நீ உயர்ந்தவனாகவும், ஒருவனிடத்தில் இல்லை என்பதற்காக அவனை தாழ்த்தி அவனை இழிவாகவும் நினைப்பதுதான் உன்னிடத்தில் பெருமை இருப்பதற்கான முதல் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதத்தில் கல்வி இருக்கிறது என்பதற்காக அதை விட குறைவாக இருப்பவர்களை அவன் இழிவாக நினைத்தால் நம்மிடத்தில் என்ன இருக்குது, பெருமை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு இடத்தில் செல்வம் இருக்கிறது, செல்வம் இல்லாத மக்களை பார்த்து ஒரு இழிவாக நினைக்கிறான், நம்மளை விட இவங்களாம் லோனவன் நினைக்கிறான் சொன்னா அவனிடத்தில் பெருமையின் அடையாளம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒரு நிஅமத்தை கொடுத்திருக்கிறான், ஒருவனுக்கு ஒரு அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அது மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க என்பதற்காக அவர்களை அழகை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதிகாரம் கொடுக்கலாம், எதையும் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். ஒரு இடத்தில் இருக்கிறது மற்றவரிடத்தில் இல்லை என்பதற்காக, மற்றவர்களை யார் இல்லை என்பதற்காக இழிவாக நடிக்கிறார்களோ, அவர்களை சிறுமைப்படுத்துகிறார், அவர்களை தரம் தாழ்த்தி பார்க்கிறார்களோ, அவன் தான் உண்மையில் பெருமைக்குரியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரண்டாவதாக ஒரு காரணத்தை சொன்னார்கள், ஒருவனிடத்தில் சத்தியம் சொல்லப்பட்டு அதை ஏற்க அவனுடைய உள்ள மறுத்தது என்றால் அவனிடத்தில் பெருமை இருக்கிறது. சரியில்லை பாய், திருந்திக்கிங்க, அந்த விஷயத்தை மாத்திக்கிங்க என்று சொன்னா, இல்லை என் போக்குக்கு தான் நான் இருப்பேன், உன் வேலையை பாரு, இது என்னுடைய கேரக்டர், என் கேரக்டர் தான் நான் இருப்பேன், இதெல்லாம் மாற்ற முடியாது.
ஒரு சத்தியம் சொல்லப்பட்டு இப்படி இருந்தால் நீ சொர்க்கம் செல்வாய், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அதாபு உனக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது யார் அல்லாஹுக்கு பயந்து அதை ஏற்று நடந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அடியார். ஆனால் அதை ஏற்க மறுத்த நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய கேரக்டர் இதுதான், என்னுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் என்று அதை யார் புறக்கணிக்கிறாரோ அவரிடத்திலும் பெருமையின் அடையாளம் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அப்ப இந்த இரண்டு குணங்களும், மற்றவர்களை இழிவாக நினைப்பது, மற்றவர்களை தரம் தாழ்த்தி நினைப்பது, மற்றவர்களை தன்னை காட்டிலும் அவர்களை கீழ் வைத்து பார்ப்பது, மேலும் சத்தியத்தை ஏற்க மறுப்பது, உண்மை எது என்று தெரிந்தும் அதை ஏற்க மறுக்கக்கூடிய குணம், இந்த இரண்டு குணமும் ஒரு இடத்தில் பெருமை இருப்பதற்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் ஒரு அருக்குடையை கொடுக்கிறான். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஒரு அருக்குடையை கொடுக்கிறான். அது செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த மனிதன் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பணிவுடன் நடந்து கொள்கிறான் அதை பொறுத்து அல்லாஹ் அதை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு தாரான்னு சொன்னா அது இன்னும் அதிகமானா நம்ம என்ன செய்யணும், நாம் எந்த அளவுக்கு பணிவுடன் நடந்து கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு தன்னடக்கத்துடன் நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து அல்லாஹ் என்ன செய்வானான், அவரிடத்தில் அதை அதிகரித்து கொண்டே இருப்பது அது அல்லாஹ்வுடைய அருளின் அடையாளம் என்று உலமாக்கள் சொல்கின்றார். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அவன் அதோடு சேர்ந்து தன்னடக்கத்துடன் நடந்து கொண்டால், பணிவுடன் நடந்து கொண்டால் அது அதிகரித்து கொண்டே செல்வது என்பது அல்லாஹ்வுடைய அருளின் அடையாளம் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ ஒரு மூமினிடத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியாரிடத்தில் இருக்க வேண்டிய முதல் பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்கின்றான், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன், அவர்கள் இந்த பூமியில் அடக்கத்துடன் இருப்பார்கள், அவர்கள் பணிவுடன் நடந்து கொள்வார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரிடத்தில் பெருமையின் அளவு குறைய இருந்தாலும் சரிதான், மித்கால ஹப்பத்தின், யாரிடத்தில் பெருமை என்பது இருக்கிறதோ அவர் அந்த குணம் இருக்கின்றவர் எங்க போக முடியாது, சொர்க்கம் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொர்க்கம் நுழைய முடியாது என்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பெருமை என்பது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஏனென்றால் பெருமை என்பது என்னுடைய ஆடை, என்னுடைய ஆடையை உடுத்திக் கொண்டு அவர் எங்க போக முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அந்த ஆடையை உடுத்தியனால்தான் ஒருவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். யார்? இப்லீஸ். அந்த ஆடையை உடுத்தி கொண்டான், பெருமை அடித்தான், ஈகோ பார்த்தான், படைப்பினங்களுக்கு இடையில் ஈகோவை பார்த்தான். அவனை விட நான் பெரியவன், அவன் மண்ணால் படைக்கப்பட்டவர், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், பெருமை அடித்தான். அல்லாஹ்வால் சிறுமைப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். இன்னைக்கு இப்படித்தானே மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு மனிதன் இப்படிதான் நடக்கிறான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவர்களை விட தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு அவனை காட்டிலும் என்கிட்ட நான் தான் சிறந்தவன் என்ற வார்த்தை தான் மனிதனிடத்தில் அதிகமா இருக்கிறது. ஆனால் சஹாபாக்களிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை இருக்கு தெரியுமா? ஹுவ கைரு மின்னி என்ற வார்த்தையை தான் சொல்வார்கள். நபித்தோழர்கள் சஹாபாக்கள், அந்த நபித்தோழர் என்னை விட மிகச் சிறந்தவர். யாரை பார்த்தாலும் நபித்தோழர்கள் இப்படித்தான் பேசிக் கொள்வார்களாம். எப்படி பேசிக் கொள்வார்கள்? ஹுவ கைரு மின்னி, அந்த நபித்தோழர் என்னை விட சிறந்தவர், அவர் எல்லா விஷயத்தையும் என்னை விட சிறந்தவர் என்றுதான் நபித்தோழர்கள் நடந்து கொள்வார்கள். யாரும் யாரையும் விட்டு உயர்ந்தவர் என்ற பார்வை இருக்காது. மற்றவர்களை தன்னை விட உயர்த்தித்தான் நபித்தோழர்கள் பார்ப்பார்கள். ஆகையால் தான் அல்லாஹ் அவர்கள் பொருந்தி கொண்டான். ஆகையால் தான் தன்னுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் அணைத்துக் கொண்டார். அடியார்களில் சிறந்தவர்கள், என்னால் பொருந்தப்பட்டவர்கள் வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பயன்படுத்துகிறான். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லினான், இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அவர்கள் மூடர்களுடன் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டால், யாரோடு? மூடர்களுடன் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அவர்கள் காலு சலாமா, சலாம் சொல்லிவிட்டு நடந்து அந்த இடத்தை கடந்து சென்று விடுவார்கள். மூடர்கள்னா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா கசுரல் கலாம் கல்லல் அமல், யாரிடத்தில் அதிகமாக பேச்சு இருக்கிறதோ கல்லல் அமல், அவரிடத்துல அமல்கள் குறைவாக இருக்கும். நிறைய பார்க்கலாம், ரொம்ப பேசும், அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோம், ஆன ஊன 62 ஆன ஒண்ணுமே இருக்கு. ஒரு மனிதத்தில் அமல்கள் அதிகமாக இருப்பது அடையாளம் என்ன? அவரிடத்தில் பேச்சு குறைவாக இருக்கும். யாரிடத்தில் பேச்சு குறைவாக இருக்கு அவர்கிட்ட அமல் அதிகமா இருக்கும். யார் அதிகமா பேசுறாங்களோ என்ன இருக்கும்? கல்லல் அமல், அவரிடத்தில் அமல்கள் குறைவாக இருக்கும். அவ பேச்சு என்பது ரொம்ப பேசுவதை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று.
அதிகமாக பேசக்கூடியவர் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெறுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்களே அது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட ஒரு காரியம். எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டே, தேவையில்லாமல் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. தேவைக்கு பேசுறது தவறில்லை, தேவைக்கு பேசுவது தவறில்லை. ஆனால் பேசிக்கொண்டே இருப்பதை, கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது என்பது அது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட ஒரு காரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதிலும் இந்த பேச்சுக்கள் ஒரு மனிதனுடன் பேசும் பொழுது அது விவாதமாக மாறுகிறது. ஒரு மனுஷனோடு பேசணும்னு சொன்னா அது விவாதமாக மாறுகிறது என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், அந்த இடத்தில் நீங்க என்ன செய்யுங்க? சலாம் சொல்லிவிட்டு நகர்ந்து விடுங்கள். மூடர்களுடன் பேச முற்பட்டால், மூடர்கள்னா யாரு? என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்க போறது கிடையாது, என்ன சொன்னாலும் புரிய போறது கிடையாது. அவன் கொள்கையில் உறுதியா இருப்பான். அதாவது விவாதங்கிறது மார்க்கத்தில் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகின்றான், வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், அவரிடத்தில் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள். அழகிய முறையில் விவாதம் பண்ணுங்க. ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசுறீங்க, அது விவாதமாக மாறும், அழகான முறையில் விவாதம் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நீ பெரியங்கிற என்ன இருக்கக்கூடாது. உண்மையை தெரிய வேண்டும் என்பதற்காக விவாதம் செய்யுங்க. ஒன்னே என்கிட்ட இருந்து உண்மை வரணும், அல்லது அவர்கிட்ட இருந்து உண்மை வரணும். அதுதான் விவாதத்துடைய அடிப்படை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், விவாதம் என்பது எப்படி இருக்கணும்? ஒன்னு என்கிட்ட இருந்து உண்மை வெளிவரணும், அல்லது அவர்கிட்ட இருந்து உண்மை வரணும். இதற்காக விவாதம் செய்தால் அது தவறில்லை. ஆனால் ரெண்டு பேருமே தங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து கொண்டு தான் தான் கரெக்டா இருக்கு என்பதற்காக மணிக்கு ஒரு கணக்கா பேசிக்கிட்டே இருக்குது, வளவளவளை இழுத்து கொண்டே போவது. இப்படி நேரிட்டால் நீங்க என்ன பண்ணிருங்க? காலு சலாமா, சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். மூடர்களுடன் பேச நீங்கள் முற்பட்டால் நீங்க என்ன செய்யாதீங்க? ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்வார்? அவர் பேசிக்கொண்டே அந்த நேரத்தை இழுத்து கொண்டே அந்த பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு வார்த்தைகள் வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு என்ன செய்ய மாட்டார்? ரஹ்மானுடைய அடியார்கள் செல்ல மாட்டார்கள். ரஹ்மானுடைய அடியார் எப்படி இருப்பார்கள்? சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அப்போ ஒரு ரஹ்மானுடைய அடியார்களுடைய மிக முக்கியமான பண்பு என்ன? தேவையில்லாமல் பேசுவது. தேவையில்லாமல் பேசுவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லுகின்றான். அடுத்ததாக சகோதரர்களே, மூன்றாவது பண்பாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அதாவது ஒரு விஷயத்தை சொல்ல மறந்து விட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ஈமானுடைய பக்குவம் என்பது தனக்கு அவசியமில்லாதை விட்டு விலகிக் கொள்வது. ஒரு ஈமானுடைய பக்குவம் என்பது என்னத்தான்? அவசியம் இல்லாததை விட்டு என்ன செய்ய விலகி கொண்டு போய் பார்ப்போமே, என்ன ஆகுது பார்ப்போமே. இப்படி செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பேர் இழந்ததே உண்டு. என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம், போய் பார்ப்போம், எல்லாரும் போறாங்க நானும் போறேன். இது ரஹ்மானுடைய அடியாருடைய பண்பு அல்ல. எனக்கு தேவை என்றால் அதில் ஈடுபட வேண்டும், இல்லை என்றால் அதை விட்டு ஒதுங்கி விட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டுக்காக கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. விளையாட்டுக்காக இன்னைக்கு நிறைய பேர் விளையாட்டுக்கு போனால் அது விடையில போய் முடியுது. விளையாட்டுக்குன்னு செய்ய ஆரம்பிக்கிறது கடைசி எதில் போய் முடிஞ்சிடும், பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ஈமானுடைய பக்குவம் என்பது தனக்கு அவசியம் இல்லாத இதை விட்டு விலகி கொள்ளுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார். அப்ப முதல் இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் எதைத்தான் சொல்றான்? ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் எதைத்தான் சொல்றான்? ஒரு மனிதனுடைய கேரக்டர், ஒரு மனிதனுடைய பண்பை தான் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் இந்த பூமியில் எப்படி இருப்பார்கள்? அடக்கத்துடன் இருப்பார்கள், பணிவுடன் இருப்பார்கள். இரண்டாவதாக அவர்கள் தேவையில்லாமல் அதிகமாக யாரிடத்தில் நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவர்கள் தேவையில்லாமல் பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள்? சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு இரவில் சுஜூதிலும் ருக்கூவிலும் அவர்கள் தங்களுடைய நேரங்களை கழிப்பார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. இந்த பண்புகளாக நம்மிடத்து இருக்கிறதா என்று நினைச்சு நாம பார்க்கணும். அடுத்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்புகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லிங்கன்னா, மூன்றாவது பண்பாக ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக மூன்றாவதாக அல்லாஹ் என்ன சொல்றா, அவர்கள் இரவு நேரங்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய இறைவனுக்காக ருக்கோவிலும் சுஜூதிலும் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்படின்னா என்ன? தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுவாங்க. ரஹ்மானுடைய அடியாருடைய பண்பு என்ன?
தஹஜ்ஜத்தில் எழுந்து தொழுவது என்பது ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பு. நாம யோசிச்சு பார்க்க, நாம ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம கடைசியா தஹஜ்ஜத் எப்போ தொழுதோம் யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்போ தொழுதுருப்போம்? ரமலான்ல தொழுததாக ஞாபகம் இருக்கும். நமக்கு ரமலான்ல தொழுததாக ஞாபகம் இருக்கும். அதுக்கு பேரு தஹஜ்ஜத் அல்ல, அதுக்கு பேரு தஹஜ், அது கியாமுல் லைல். அது மணிக்கு நம்ம கரெக்டா அலாரம் வச்ச மாதிரி டைம் வச்சிருப்போம். 8:45 ஆரம்பிச்சு 9:30 அசரத்து முடிச்சுடுவாரு. அல்லது 9 மணிக்கு ஆரம்பிச்சு 9:45 10 மணிக்குள்ள முடிச்சுடுவாரு. அது தஹஜ்ஜத் ஆகாது, அது கியாமுல் லைல், இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகையை எந்த நேரத்தில் தொழுவது தான் தஹஜ்ஜத்து. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுவது. தஹஜ்ஜத் என்பது தொழுகையுடைய பேர் அல்ல. தஹஜ்ஜத் என்பது தொழுகையுடைய பேர் அல்ல. அந்த நேரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன? சஹர்மாங்க. சஹருங்கிறது சாப்பாட்டுக்கு பேர் அல்ல. நம்ம எல்லாத்தையும் சாப்பாட்டுக்குரிய பேராகவும் தொழுகைக்குரிய பேராகவும் மாத்திட்டோம். லுஹர் என்பது லுஹர் தொழுகை சலாக்குரிய பேர் அல்ல, அந்த நேரத்துக்கு பேர் தான் லுஹர். ஃபஜ்ர் என்பது அந்த நேரத்துக்கு பேர் தான் ஃபஜ்ர், தொழுகைக்கு பேர் அல்ல. தொழுகைன்னு ஒரு வார்த்தை தான். அந்த நேரத்தில் தொழு அது ஃபஜ்ர் சலா. லுஹருடைய நேரத்தில் தொழுதா லுஹர் சலா, இஷாவுடைய நேரத்தில் தொழுதா இஷா தொழா, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுதா அது தஹஜ்ஜத்துடைய தொழுகை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அவர்கள் எழுந்துவார்கள், அல்லாஹ்விற்காக எழுந்து ருக்கூவிலும் சுஜூதிலும் அவர்கள் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 காரியங்கள் உங்களிடத்தில் இருந்தால் இது ஹுலூனல் ஜன்னத பி ஸலாம், நீங்க எந்த சிரமமும் படாம சொர்க்கத்துக்கு போகலாம். எப்படிப்பட்ட வார்த்தை யோசிச்சு பாருங்க. சொர்க்கம் போறது என்பது லேசான காரியம் அல்ல சகோதரர்களே. சொர்க்கம் செல்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதுக்கு கஷ்டப்படணும், அதுக்கு நிறைய உழைக்கணும், இந்த உலகத்துல நிறைய அமல்கள் செய்யணும். சொர்க்கம் செல்வது என்பது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுகின்றான். ரொம்ப லேசா சொர்க்கம் போலான்னு நினைக்கிறியான்னு அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு லேசா போய் நினைக்கிறியா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போகலாம். ஒரு 3 காரியங்களிடத்தில் இருந்தால், இந்த 3 காரியங்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்கு லேசாக செல்லலாம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஃஷு ஸலாம், சலாமை பரப்புங்கள் சொன்னாங்க. இந்த லேசான காரியம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. சொர்க்கம் போறது லேசு, அது இந்த காரியம் ரொம்ப லேசு. என்ன? அஃஷு ஸலாம், சலாமை பரப்புங்கள். சலாமை பரப்புறதுன்னா என்ன? சலாமுக்கு ரிப்ளை பண்றது இல்ல, நம்மள்கிட்ட சொல்லப்பட்ட சலாமுக்கு ரிப்ளை கொடுக்கிறது பரப்புறதுன்னு ஆகாது. அது நமக்கு வர்றதுக்கு பதில் சொல்றோம். பரப்புறது என்றால் நாம் சலாமே சொல்வது, முந்திக் கொண்டு சலாம் சொல்வது. அதுதான் சொர்க்கவாதியோட அடையாளம். எல்லாரும் மாதிரியும் நானும் இருப்பேன் அப்படின்னா சொர்க்கவாதியா ஆக முடியாது. ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க, சொர்க்கவாதிகளும் எப்படி இருப்பாங்க? யாரு எப்படி போட்டு நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், நான் சலாம் சொல்ல போறேன், அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சலாம் சொல்வதில் நான் முந்திக் கொள்ள போகிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃஷு ஸலாம், சலாமை நீங்க என்ன செய்யுங்க, பரப்புங்கள். அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாமி சொல்லுங்கள், சிரித்த முகத்துடன் சலாத்தை சொல்லுங்கள். அந்த சலாமை யார் இந்த உலகத்தில் அதிகமாக சொல்லுகின்றாரோ, மற்ற மக்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்கிறார். சலாம் என்பது பிரார்த்தனை. அந்த சலாமை யார் அதிகமாக சொல்லுகிறார்களோ, இது ஹுலூனல் ஜன்னத் பி ஸலாம், அவர் சொர்க்கத்திற்கு மிக லேசாக போவார். இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னாங்க, அத்இமுத் தஆம், பசித்தவங்களுக்கு உணவு கொடுங்கன்னாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாங்க? பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். அத்இமுத் தஆம், பசித்தவர்களுக்கு, பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுங்க. அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரிதான். பசி என்ற உணர்வு யாருக்கு வருது அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அந்த பசியை போக்குவதற்காக நீங்க ஏதாவது முயற்சி எடுங்க, நீங்க சொர்க்கத்துக்கு லேசாக போகலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதல் ஹதீஸ் இது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்ல முதல் ஹதீஸ் என்ன? இதுதான். என்ன? அஃஷு ஸலாம், சலாமை பரப்புங்கள் மக்களே. இரண்டாவதாக மக்காவில் பட்ட அந்த பசி, மக்காவில் கிடந்த அந்த பட்டினுடைய கொடுமை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சொர்க்கம் போலுமா அவங்களுக்கு, சாப்பாடு கொடுங்க, பசித்தவர்களுக்கு உணவை கொடுங்கள், உணவோடு சேர்த்து தண்ணீரையும் கொடுக்க என்பது இமாம்களுடைய ஒரு
சிறந்த ஒரு கூற்று என்னன்னு சொன்னா, ஒருவனுக்கு உணவு கொடுக்குறீங்கன்னு சொன்னா வெறும் உணவு மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிடாதீங்க, கூட எதையும் கொடுங்க, குடிப்பதற்கு தண்ணீரையும் சேர்த்து கொடுங்கள். ஏனென்றால் அஃதலு ஸதகா அல்மா, தானங்களில் சிறந்து தண்ணீரை கொண்டுள்ள தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தர்மத்தில் சிறந்தது என்ன? தண்ணீரை கொண்டுள்ள தர்மம். ஆகவே உணவை கொடுக்கும்போது அதுடன் சேர்த்து நீங்கள் தண்ணீரையும் கொடுங்க என்று அல்லாஹ் எடுத்து சொன்னாங்க. அப்ப இரண்டாவதாக அல்லாஹ் எடுத்துன்னு சொன்னாங்க, நீங்க சொர்க்கம் லேசா போகணும்னா அத்துஇமு தஆம், உணவு கொடுங்கள், மற்ற மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க, கஷ்டப்பட்டவர்களுக்கு உணவு கொடுங்க, அதன் மூலமாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று அல்லாஹ் எடுத்து சொன்னாங்க. மூன்றாவதாக சல்லூ பில் லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் தூங்குகின்ற வேளையில் நீங்கள் எழுந்து தொழுங்கள். மக்கள் தூங்குகின்ற வேளையில நீங்க எழும்பி தொழுங்கள். அது ஃபஜ்ர் சலா நினைக்க கூடாது. ஃபஜ்ர் சலா தான் நம்முடைய சமுதாயத்தில் இப்படி இருக்கு. மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், ஃபஜ்ருக்கு வரோம், உடனே ஃபஜ்ருக்கு நான் எந்திரிச்சிட்டு நான் சொர்க்க லேசா பாருன்னு நினைக்க கூடாது. இது மக்கள்னு சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் யார? முஸ்லிமான மக்கள், தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள் தூங்கக்கூடிய நேரத்துல தொழுங்க. அப்பனா என்ன தொழுக? தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி தொழுங்கள். நீங்கள் எங்க போலாம்? சொர்க்கத்திற்கு மிக லேசாக போகலாம். ஏன்னு சொன்னா சகோதரர்களே, யாருக்கு தஹஜ்ஜத் என்பது தொழுகை பழகிவிட்டால் அவருக்கு எது கஷ்டமா இருக்காது? ஃபர்லுடைய தொழுகை கஷ்டமாவே இருக்காது. தஹஜ்ஜத்துக்கு ஒருத்தர் எழும்பிட்டாருன்னு சொன்னா அவருக்கு இந்த உலகத்தில் எந்த இபாதத்தும் அவருக்கு சிரமமாக இருக்காது. அது ஒரு ட்ரைனிங், அது ஒரு பயிற்சி. ஒரு மனிதனுடைய அமல்களை சீர்திருத்துவதற்கு, ஒரு மனிதனுடைய ஆன்மாவை சீர்திருத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரால் தரப்பட்ட ஒரு பயிற்சி என்ன? தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் தொழ பழகிவிட்டால் அவருடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். அவனுடைய அமலில், அவனுடைய செயல்பாடுகளில், அவனுடைய நடவடிக்கைகளில் எல்லாத்துக்கும் நிறைய மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் இறங்கி வரக்கூடிய ஒரு நேரம் அது. ஒரு அடியானை பார்ப்பதற்காக அல்லாஹ் வருகின்ற ஒரு நேரம். அந்த நேரத்தில் யார் எழுந்து தொழுகின்றாரோ அவர் சொர்க்கம் மிக லேசாக செல்லலாம். ஏன்னு சொன்னா இவர்கிட்ட என்ன கேரக்டர் இருக்கு? எல்லாரும் மாதிரியும் படுத்து தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னா அவர் ரஹ்மானுடைய அடியாராகவும் சொர்க்கத்திற்கு லேசாகவும் செல்ல முடியும். கியூல நின்றுதான் போகணும், கியூல நின்றுதான் போகணும். நாம நினைக்கிற மாதிரி எதுவும் சாதாரண கியூலாம் நினைக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மஹ்ஷருடைய மைதானம் என்பது கேள்வி கணக்கு அந்த கேட்கப்படக்கூடிய ஆண்டு என்பது சுப்ஹானல்லாஹ் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆகுமா. நாம நினைக்கிற மாதிரி கபூர்ல இருந்து அல்லாஹ் எழுப்புவான் கியாமத்து நாள், அல்லாஹ் எழுப்பி உடனே விசாரிச்சு அவன் சொர்க்கம் போ நரகம் போ எல்லாம் அனுப்பிடுவான்னு நாம நினைக்கிறோம். அப்படிதானே இல்லையா சகோதரர்களே? அந்த விசாரணை, மறுமையுடைய விசாரணை என்பது அது மிக பயங்கரமாக நடைபெறும். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மக்கள் மஹ்ஷருடைய மைதானத்தில் காத்து கிடப்பார்களாம். அந்த நேரத்துல ஒவ்வொரு ஆட்களும் எல்லாரும் எங்கே போவாங்க? ஒவ்வொரு நபிமார்களா தேடி போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது சிபாரிசு பண்ணுங்க, டக்குன்னு ஏதாவது விசாரணை நடக்க சொல்லுங்கன்னு போவாங்களாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? போங்கப்பா, நானே ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய தகுதி எனக்கு ஒரு பாவம் தான் செஞ்சாங்க. ஒரு பாவத்தை நினைத்து மறுமை வரைக்கும் அழுதார்கள், மறுமை வரைக்கும் வெட்கி தலை குனிந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போங்கம்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் எனக்கு அவசியமில்லாத விஷயத்துல நான் தலையிட்டேன், அல்லாஹ் சொல்லியும் அதுக்கு மேலே நான் விஷயத்தை ஈடுபட்டேன், என் மகனுக்காக ரொம்ப வாதாடிட்டேன். பாருங்க குடும்பம் நாளைக்கு மறுமை எப்படி வந்து நிற்கும் பாருங்க. குடும்பம் இப்படி முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டு போறதுக்கு காரணம் யாரு? மனைவி. மனைவி காரணம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாளைக்கு மறுமையில எனக்கு சிபாரிசு பண்ண அதிகாரம் இல்லை சொன்னாங்க. யாருக்காக? மகனுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இப்ராஹிம்கிட்ட போங்க, அவர் தான் அல்லாஹ்வுடைய கலீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுறாங்க, நான் என் தந்தைக்காக என் வாப்பாவுக்காண்டி வாதாடினேன், அவர் சொர்க்கம் கிடைக்கும், அவர் காபிரா இருந்தும் சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக வாதாடினேன். அல்லாஹ் சொல்லிட்டான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு அவசியம் இல்லாத விஷயத்தை தலையிட்டதுனால நான் இதுக்கு தகுதி பண்ண மாட்டேன். நாளைக்கு மறுமையில எல்லாம் எதைதான் மையப்படுத்தி? குடும்பம் தான். மனைவி, புள்ள, வாப்பா, இது மையப்படுத்த எல்லாரும் நினைச்சுவாங்க என்கிட்ட வராதிங்கம்பாங்க. அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக தலையிட்டே நாளை மறுமையில் இப்படி பிரச்சனையில் இப்ப முடியுதுன்னா சுப்ஹானல்லாஹ், நம்முடைய குடும்பத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எத்தனை பேருக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சொந்த மனைவிக்கு அநியாயம் பண்றோம், கட்டின மனைவிக்கு அநியாயம் பண்றோம், பிள்ளைகளுக்கு அநியாயம் பண்றோம், பெத்தவங்களுக்கு அநியாயம் பண்றோம். நாளை மறுமையில் யாரும் நம்ம விட மாட்டார்கள், யாரும் விட மாட்டாங்க. மன்னிப்பாங்க மட்டும் நினைக்கவே கூடாது. என் மனைவி நாளைக்கு எப்படி வருவா? வருவா.
என் மனைவி நாளைக்கு மறுமை எனக்கு எதிராக எப்படி வருவா அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனை விட்டு அவனுடைய பெற்றோர்கள் விரண்டு போவார்கள், அவருடைய பிள்ளைகள் விரண்டு போவார்கள், மனைவி விரண்டு போவார்கள், சகோதரிகள் விரண்டு போவார்கள். அவன் மட்டும் தனியாக நிற்க வேண்டும், அவனுடைய கேள்வி கணக்கை அவன் மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் லேசாக போவதற்குரிய அமல்களில் ஒன்று என்ன? தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹுக்காக நேரத்தை செலவழிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் லேசாக செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொன்னா பாருங்க, வல்லதீன யகூலூன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம். தஹஜ்ஜுல தொழுதுட்டோம்னு வைங்களேன், தஹஜ்ஜத் தொழுத உடனே நமக்கு என்ன வந்துடும்? நான் சொர்க்கவாசி, நான் சொர்க்கம் போவேன், சொர்க்கத்துக்குரிய தகுதி என்கிட்ட இருக்கு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் தொழுதுகிட்டு இருக்கேன், நான் எப்படி நரகத்துக்கு போவேன்? அல்லாஹ் சொல்ற பாருங்க, வல்லதீன யகூலூன, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? யாரு? தஹஜ்ஜத் தொழுத அந்த மனிதர்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை அதிகமாக சொர்க்கத்தை வேண்டுவதோடு இதுதான் அதிகமாக இருக்கணும். நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்க வேண்டும். அதாபஹா கான கராமா, நிச்சயமாக அந்த வேதனை நிரந்தரமானதாக நாளை மறுமையில் இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லோரையும் சொர்க்கம் அனுப்பிவிட்டு ஒரே ஒரு மனிதனை மட்டும் நரகத்திற்கு அனுப்புகிறான் என்றால், யார் சொல்றான்? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லோரையும் சொர்க்கம் அனுப்பிவிட்டு ஒரே ஒரு மனிதனை நரகத்திற்கு அனுப்புவதாக இருந்தால் அந்த ஒரு மனிதனாக நான் இருக்கக்கூடாது என்று நான் அதிகமாக பயப்படுவேன் சொன்னார். அந்த ஒரு மனிதனாக நான் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வேன். எப்படிப்பட்ட ஒரு பண்பு என்று பாருங்க. என்னிடத்தில் அமல் இருக்கு, என்கிட்ட தொழுகை இருக்கு, நான் தஹஜ்ஜுத் தொழுறேன், அதிகமாக தான தர்மம் பண்றதுக்காக நம்மை நாமே என்ன சொல்ல, சுயமாக நான் சொர்க்கவாதி, நான் போயிருவேன் அப்படிங்கிற சிந்தனை வரக்கூடாது. ரஹ்மானுடைய அடியார்கள் அதிகமாக என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து என்று அதிகமாக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 3 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பை தேடுகிறாரோ, 3 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பை தேடுகிறாரோ அவருக்காக நரகம் பிரார்த்தனை செய்யும். யா அல்லாஹ் இவனை என்னுள் அனுப்பிவிடாது என்று நரகம் அவருக்காக பிரார்த்தனை செய்யும். அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன்னார். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அப்போ கூட என்ன மட்டும் கேட்கக்கூடாது, அப்போ மட்டும் சுயநலமாக கேட்கக்கூடாது. எல்லோருக்காகவும் நரகத்தை விட்டு பாதுகாப்பை கேட்கும் பொழுது அவருக்காக நரகம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் சொர்க்கத்தை 3 முறை கேட்டார். அல்லாஹும்ம அத்கில்னில் ஜன்னah, அல்லாஹும்ம அத்கில்னல் ஜன்னah, அல்லாஹும்ம அத்கில்னல் ஜன்னah, யா அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்று 3 முறை பிரார்த்தனை செய்தால் சொர்க்கம் அவருக்காக பிரார்த்தனை செய்யும். யா அல்லாஹ் என்னை வேண்டி அவர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார், என்னுள் நுழைவதற்காக அவர் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், ஆகவே இவரை நாளை மறுமை என்னுள் அனுப்பி வைப்பாயாக, என்னுள் நுழைய வைப்பாயாக என்று சொர்க்கம் அவருக்காக பிரார்த்தனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டுக்கு சென்றால் இந்த குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். சூரா ஃபுர்கான் 25வது அத்தியாயத்துடைய 63வது வசனத்திலிருந்து அல்லாஹ் நிறைய வசனங்களின் மூலமாக ரஹ்மானுடைய அடியார் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆகவே இந்த வசனங்களை படித்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி ரஹ்மானுடைய அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவுடைய முதல் குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல் ஃபுர்கானுடைய 63வது வசனங்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரிசையாக சில விஷயங்களை சொல்கின்றார். அதில் 67வது வசனத்தில் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார்,
வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யஃப்தரு வகான பைன ذلك கவாமா. ரஹ்மானுடைய அடியார்கள் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எப்படி இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். ரஹ்மானுடைய அடியாருடைய சம்பாத்தியமும் அவருடைய செலவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யஃப்துரு வகான பைன ذلك, அதே நேரத்தில் கஞ்சத்தனம் பண்ணவும் மாட்டார்கள். வகான பைன ذلك கவாமா, இரண்டிற்கும் மத்திய நிலையில் அவர்கள் இருப்பார்கள். எப்படி இருக்க மாட்டாங்களா? செலவு செய்தால் அதிகமாக வீண் செலவும் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்தில் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள். இந்த விஷயத்தை விளங்கணும். வீண் விரயம் சொன்னா எப்படி நாம விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு தலைவலின்னு வச்சுக்கீங்களா, அந்த தலைவலிக்கு 5 ரூபா ஒரு மாத்திரையை போட்டு குணப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார். அதே தலைவலிக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறார். ஒற்றை தலைவலி, அந்த தலைவலின்னு சொல்லி 5 லட்ச ரூபா, லட்சக்கணக்காக செலவுக்கூடிய மக்கள் இருக்கிறார். அப்ப அதை வச்சுட்டு எங்க பாரு 5 ரூபாய்க்கு போகக்கூடிய அந்த பிரச்சனையை போட்டு 5 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கிறான். தேவையில்லாத செலவு, அது தேவையில்லாத செலவல்ல. நம்முடைய தேவைக்காக எவ்வளவு செலவழித்தாலும் அது வீணாக செலவாக ஆகாது. என்னுடைய தேவைக்காக நான் எவ்வளவு செலவழித்தாலும் அது என்ன ஆகாது, அது வீண் செலவாக ஆகாது. ஆனால் தேவையில்லாமல் 1 ரூபா செலவழித்தாலும் அது வீணான செலவு. தேவைக்காக எவ்வளவு செலவழித்தால் வீணாகாது. ஆனால் அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் 1 ரூபாயை நாம் செலவழித்தாலும் அது வீணான செலவாகத்தான் நான் மறுமையில் அல்லாஹ் கணக்கிடுவான். அதே நேரத்துல மார்க்கத்திற்காக எவ்வளவு செலவழித்தாலும் அது வீணான செலவாக ஆகாது. மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில எவ்வளவு செலவழித்தாலும் அது என்ன ஆகாது, அது வீணான ஒரு செலவாக ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருடைய போருக்காக இஸ்லாம் மக்களிடத்துல பொருளாதாரத்தை கேட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, பொருளாதாரத்தை பாதி கொண்டு கொடுத்தாங்க. உமர் இப்னு கத்தாப் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதாரத்தை அவ்வளவுத்தையும் கொடுத்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்க, அவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்துட்டாங்க. வீட்டுல யாரு இருக்கா, வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதர் மட்டும் இருக்காங்க, மொத்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்னாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அது அல்லாவுடைய தூதர் ஒண்ணுமே சொல்லல, அது அல்லாவுடைய தூதர் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படி நாமும் செலவழிக்கலாமா அப்படின்னு கேட்டா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொண்டு கொடுத்தாங்கன்னா அவருடைய குடும்பம் அதை பொருந்திக்கிட்டாங்க. அவங்க குடும்பம் அதை பொருந்திக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவர்களுடைய ஈமானுடைய பக்கம் அவருடைய குடும்பத்திலும் பிரதிபலித்தது. உலகத்தில் அபூபக்கருடைய ஈமானோடு ஒப்பிட்டால் யாருடைய ஈமானும் ஈடாகாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈமானுடைய பயிற்சி பட்டறை வளர்ந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தார். அபூபக்கர் யாருன்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பமும் பொருந்திக்கிட்டாங்க, அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க. ஆனா நாம கொடுத்தோன்னா என்ன ஆகும், மறுநாளே பள்ளிவாசல்ல இருந்து ஆள் வீட்டுல உட்காந்துருப்பாங்க, பஞ்சாயத்துக்கு உட்காந்துருப்பாங்க. எவ்வாறு இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வெறும் கையோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்பா. யாரு? முதல்ல நம்ம மனைவி தான் சொல்லுவாங்க. ஜமாத்துல இருந்து ஆள் வரும். அதனால இந்த அளவுக்கு கொடுக்கணுமானா கிடையாது. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டான், அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட பொருளாதாரம், என்னுடைய செல்வம், அந்த செல்வத்தை என் மகள்கிட்ட கொடுக்க நான் விரும்புறேன்னாங்க. என் மகள்கிட்ட முழுசா நான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் சொல்ல, அந்த மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. சரி பாதி கொடுக்கோன்னாங்க. பாதியும் கொடுக்காதீங்கன்னாங்க. அப்ப 1 பங்கு கொடுத்துட்டு மொத்த 2 பங்கு வச்சுக்குவா, அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனா கொடுக்குன்னா கொடுக்க அப்படின்னாங்க. அப்ப என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அம்புட்டு எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்து அவங்க சோம்பேறி ஆக்கிறாதீங்க அப்படின்னாங்க. பொருளாதாரத்தை முழுக்க வாப்பா இருக்கிறார், வாப்பா கடை இருக்கு, வாப்பா சொத்து இருக்கு, வாப்பா தோப்பு துறவு இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிடாதீங்க, அவங்க சோம்பேறி ஆக்கிறாதீங்க. அதே நேரத்தில் ஒண்ணுமே கொடுக்காம எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில கொடுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் உங்க மனைவி புலம்பு விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் வக்கு பண்றதுக்கு அப்புறம் அல்லாவுடைய பாதையில கொடுத்துட்டா மௌத்தான பிறகு நம்மளை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. யாரு? இந்தாரு போனாரு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அவர் வாட்டிக்கு எழுதி வச்சுட்டு கடந்து சீர எழுதுற, நாம தான் சீராது அப்படின்பா. அப்ப என்ன செய்யுங்க, பைன ذلك கவாமா, இரண்டுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். அதிகமாக மீன் விரையும் செய்து விடக்கூடாது, அதே நேரத்தில் என்ன பண்ணவும் கூடாது, கஞ்சத்தனம் செய்து விடாதுங்கள். இரண்டுக்கு மத்தியில் அறிவிச்சுவார்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் நடந்து கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு அடுத்ததாகவும் நிறைய வசனங்களின் மூலமாக ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் இதை நமக்கு விளக்கி தர போதுமானவன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா
وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.